ஷப்பா ஒரு வழியா வந்தாச்சுப்பா. வணக்கங்க. வணக்கம். ஐயோ மாமனார் இருக்காரு. வாங்க. போய் முதல்ல வணக்கம். ஆசீர்வாதம் வாங்குவோம். மாமனா என்ன மரியாதை? ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பா தேவை. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதிருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் தம்பி எழுந்துரு. வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க. வீடு செம்மையா இருக்குதே. நீ போய் பொண்ணை கூட்டிட்டு வா. ஆ, இப்போ வந்துருவாங்க. செம்ம ஃபிகரா இருக்காளே. எடுத்துக்கோங்க தம்பி. வேணாங்க. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. பரவாயில்ல இருக்கட்டுங்க. எடுத்துக்கப்பா. பரவாயில்ல மாமா. சரி, காஃபியாவது சாப்பிடுறியா? வேண்டாம் மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. அபலாபுரம். பொண்ணுகிட்ட ஏதாவது கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். நான் கேட்குறேங்க. என்னடா 4-5 எவ்வளோமா? கொஞ்சம் ஈஸியா. 3-5 எவ்வளோமா? இன்னும் கொஞ்சம் ஈஸியா. சரி 2-5 எவ்வளோ? இன்னும் சுலபமா. இதை விடவா? 1-5 எவ்வளோமா? அவ்வளவு கஷ்டமான கேள்வி எது கேக்குறீங்கப்பா? இதுல என்னடா கஷ்டம்? அதாம்மா, அப்பா ஆர்கானிக் காய்கறி எல்லாம் விளைவிக்கிறார்ல. உங்களுக்கு தெரியும்ல. உனக்கு தெரிஞ்ச 4 காய்கறி பேரை சொல்லுமா. பீட்ரூட்டு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி. நான் அந்த பொண்ணை தானே கேட்டேன். நானும் பதில் தான் சொன்னேன். சரி, பொண்ணுக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? வேண்டாம்ப்பா, 10 பேருக்கு முன்னாடி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொன்னேன்ல. இவன் டாமினேஷன் அதிகமாயிடுச்சு. குடுக்கல் வாங்கல் விஷயம் எல்லாம் பசங்க முன்னாடி பேசுறது நல்லா இருக்கும். ஆமாங்க. எங்க அமலாபுரத்துல நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. பரவும் பேச விட முடியாது. அங்கிள், உங்க பொண்ணுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கொடுங்க. இல்லனாலும் பரவாயில்ல. அப்படின்னா பொண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். எதுக்குடா இப்ப கிள்ன? நீயா? அப்படின்னா நம்ம தட்டு தாம்பூலத்தை மாத்திக்கலாமா? இவன் இப்போது பேச விடுவானோ இல்லையோ? இதை நீ பேசலாம். என் பையனுக்கு அமலாபுரம் ஐயருங்கன்னா மகா குரு மாதிரி. பொண்ணு பிடிச்சிருச்சுன்னா தாம்பூலம் மாத்திக்கிறதுக்கு நல்ல நாள் பார்த்து சொல்றேன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்த நான் உங்களுக்கு போன்ல சொல்றேன். அப்பவே நம்ம நிச்சயதார்த்தத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன, 2 பக்கமும் ஓகே. சுபம். சரி, நாங்க போயிட்டு வரோங்க. போயிட்டு வாங்க. வாங்க வரேங்க. வாங்க. அப்பா, என்ன பார்க்கவே மாட்டேன்றா? விடுங்க தம்பி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வரேங்க. போயிட்டு வாங்கம்மா. மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமான கல்யாணம் ஆக போகுது. ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ. போயிட்டு வாப்பா. என்ன கிளம்ப சொல்றாங்க? சரி, திரும்ப வரதானே போறோம். வண்டி எடுங்க போலாம், அப்பதானே வர முடியும். பாய். அம்மா, ஏதாவது செய்யுமா. விஜய் இல்லாம என்னால இருக்க முடியாது. அப்பா எல்லாத்தையும் பேசி வர முடிச்சிட்டாரு. அம்மா, ஏதாவது பண்ணி நிறுத்துமா. விஜய் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். விஜய் நானு எனக்கு அப்படியே வேணுமா. அம்மா. அம்மா. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம்
என் விருப்பத்தை கூட சொல்லலான்னு வந்தேன். வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் என்ன சொல்லணுமோ எப்படி சொல்லணுமோ எல்லாத்தையும் நீங்க சொல்லியாச்சு. இது போதும், நிறுத்து. அவ காதல உன் மனசுல வச்சுக்கிட்டு நீ ஒரு அம்மாங்கிறதையும் மறந்துட்ட. பாசம் இல்லாத இடத்துல எவ்வளவு வெளிச்சம் இருந்தாலும் வழி தெரியாதுங்க. இதெல்லாம் சொல்லி சொல்லி என்ன தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணேன்னு நான் சொன்னனா? நீ சொன்னதை எதையாவது நான் வேணான்னு சொன்னனா? சொல்லல. அப்படிப்பட்டவ ஏன் இப்படி சொல்ற? இது அவளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். காதல் அவ மனசுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்க. பதிலுக்கு பதில் பேசுறியா? இல்லைங்க, கேட்டதுக்கு பதில் சொல்றேன். இந்த டிஸ்கஷனை இதோட நிறுத்திக்க. என் பொறுமையை இழக்கிறதுக்கு முன்னாடி நிறுத்திக்க, அதான் நல்லது. இத்தனை வருஷ குடும்ப வாழ்க்கையில இது வரைக்கும் நான் உன் மேல கை நீட்டினதே இல்லை. இப்ப அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடாத. அப்பா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கேட்காமலே எல்லாத்தையும் கொடுத்தேன். நீங்க எதையும் எனக்காக கொடுங்கப்பா. என் அப்பா என் காதலுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு காலம் முழுக்க நான் என் மனசுல வச்சிருப்பேன். அப்படி முடியாதுன்னு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா காலம் முழுக்க உங்களே நினைச்சுக்கிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு என் வாழ்க்கையவே நான் முடிச்சுப்பேன். கஷ்டமா தான் இருக்கு, ஆனா இதை விட்டு வேற வழி தெரியல. என் வாழ்க்கை முழுக்க இன்னொரு இடத்துல நான் பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிற தண்டனை எனக்கு கொடுத்துறாதீங்க. என் மனசுல நான் உங்களை ஒரு ஜென்ம சத்ருவா நினைக்க என்னால முடியாதுப்பா. அப்பப்போ அந்த வெங்கட்ராமனை ஞாபகத்துக்கு வராறா. அது இல்லடா, அவர்கிட்ட நாம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அவர் பொண்ணு மேல அவருக்கு இருக்கிற பாசம், அதுக்காக அவர் பட்ட சிரமம் உனக்காக நான் எப்பவும் பட்டதில்லடா. எப்ப பாரு திட்டுவேன். காலம் முழுக்க கஷ்டப்பட்டு என்னோட வாழ்க்கை போயிடுச்சு. கட்டில் மேல படுத்திருக்கும் போது மறுநாள் விடியாம இப்படியே போகணும்னு எத்தனை நாள் யோசிச்சிருக்கேன் தெரியுமா? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம. விடுங்கப்பா, சொன்ன கேளுங்க. என்ன மன்னிச்சிடுறா. அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. இவ்வளவு கஷ்டத்திலையும் நீங்க என்னைக்கும் என்ன பசியோட தூங்க விட்டதில்லை. உங்களை விட அன்பான அப்பா வேற யாருக்கு கிடைப்பாங்க? எனக்கு வெங்கட்ராமனை விட என் அப்பா முக்கியம். என் அப்பாவோட அன்புதான் பெருசு.